نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இவ்வுலகை ஆளுகின்ற தயாளன், இணை துணை அற்றவன் என்று சான்று பகர்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் கிளைஞர்கள் கியாமத்தின் நாள் வரை அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறும் மேலும் எவைகளை ஏவி இருக்கிறானோ அவைகளை முழுமையாக வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள காலத்தை மர்ஹலத்துத் திஃல், ஒரு குழந்தை பருவம், இந்த உலகத்துடைய ஆரம்ப நிலை. இரண்டாவது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலம் வரை மர்ஹலத்து ஷபாப், ஒரு இளமை பருவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முதல் கியாமத்து நாள் வரை இந்த உலகத்தின் பூர்ணத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே எந்த நோக்கத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினானோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்தி மனிதனுக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஒரு முன்மாதிரி சமூகத்தையும் உருவாக்கி ஒரு முன்மாதிரியான சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல்களையும் வழங்கி அனைத்து விடயங்களுக்குமான வழிகாட்டலை இஸ்லாத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு வேறு எந்த மார்க்கத்தில் இருந்தும் எந்த சித்தாந்தங்களில் இருந்தும்
இஸ்லாத்துக்கு எந்த வழிகாட்டலும் தேவை கிடையாது, முஸ்லிம்களுக்கு எந்த வழிகாட்டலும் அவசியம் கிடையாது. அனைத்து வழிகாட்டல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சந்தர்ப்பத்திலே ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னால் சொல்கிறார்கள், நாம் இன்னா குன்னா கௌமன் ஜாஹிலியா, நாம் ஒரு ஜாஹிலிய சமூகமாக இருந்தோம். அல்லாஹ்வை பற்றி அறியாமல், படைத்தவனை தெரியாமல் ஒரு ஜாஹிலிய சமூகமாக இருந்தோம். சிலைகளை வணங்கினோம், அநியாயம் செய்து கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், ஏழைகளுக்கும் அயலவர்களுக்கும் அநியாயம் செய்து கொண்டிருந்தோம். சக்தி உள்ளவர்கள் பலகீனமானவர்களை நாம் தண்டித்துக் கொண்டும் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை எமக்கு தந்தான். மார்க்கமுள்ள ஒரு சமூகமாக, ஒழுக்கமுள்ள ஒரு சமூகமாக, முன்மாதிரியான சமூகமாக நாம் மாறிவிட்டோம். எனவே மீண்டும் அவர்கள் அந்த ஜாஹிலியத்துக்கு எம்மை அழைக்கிறார்கள் என்று ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு செய்தியை கூறுகிறார். அலிஃப் லாம் மீம். இதன் கருத்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. மேலும் அல்லாஹ் கூறுகிறார், ذَلِكَ கிதாப், இந்த குர்ஆன் வானத்திலே இருந்து அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்ட வேதம். ஆனால் இந்த குர்ஆன்ல எல்லா புத்திமதிகளும், ஒரு மனிதன் முன்மாதிரியாக வாழ்வதற்கான அனைத்து வழிகாட்டல்களும் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. ஆனால் ஹுதல் லில் முத்தகீன், யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். நாளை மறுமையிலே சில மனிதர்களை மலக்குமார்கள் கேலி செய்வார்கள், அவர்களை இழிவுபடுத்துவார்கள். அவர்கள் யார் என்றால், உலகத்தில் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும் வகீல இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க என்று சொல்லப்பட்டால் அவர்கள் கோபப்படுவார்கள், அவர்களை திட்டுவார்கள். இந்த மனிதர்கள் கியாமத்திலே இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மலக்குமார்களும் அவர்களை கடந்து செல்கின்ற பொழுது சொல்வார்கள், உலகத்தில் நீதானே ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்ன நேரத்தில் கோபப்பட்டு அவர்களோடு முரண்பட்டு அவர்களோடு கோபப்பட்டாய், அந்த மனிதன் நீதானே என்று சொல்லி மறுமையில் அவனை இழிவுபடுத்தப்படும். ஒவ்வொரு ஹுதுபாவிலும் கட்டாயம் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று வசியத்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்களுக்கு என்ன சொன்னாலும் அவர்களுடைய உள்ளத்தில் அது இறங்காது. காதுகளுக்கு போய் சேரும், ஆனால் உள்ளத்திலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் மூமின்களை பற்றி கூறுகிறார். மூமின்கள் என்றால் யார்? கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் 89 இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லிதான் ஒவ்வொரு இபாதத்தையும், தொழுகையாக இருக்கலாம், வுதுவாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் விளிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, மௌத்துக்கு பின்னால் நீண்ட வாழ்க்கை இருக்கிறது என்று விசுவாசம் கொண்டவர்களே என்று சொல்லிவிட்டுதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ் கூறுகிறார். ஏன்? ஈமான் இல்லாதவர்களுக்கு இந்த போதனைகள்,
எந்த பயனையும் அளிக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆனிலே நபிக்கு சொல்கிறான், குர்ஆனை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் செய்வது மூமின்களுக்கு பயனளிக்கும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு அது வழிகாட்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானதை அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். மௌத்துக்கு பின்னால் நீண்ட வாழ்க்கை, மௌத்துக்கு முன்னால் சக்கராத், அந்த மரண வேதனை மிக கடினமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி லசக்கராத், ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்துக்கும் மரண வேதனை இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்வான். உலகத்தில் எல்லாருக்கும் பெருமை அடிக்கலாம். எனக்கு காசு இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, எனக்கு பிரபல்யம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு சக்தி இருக்குது, எனக்கு ஆற்றல் இருக்குது என்று ஒவ்வொருவரும் பெருமை அடிக்கலாம். அந்த மௌத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் முடிவுகளை அந்த மரண நேரத்தில் அனுபவிப்பார். கண்ணியமான சகோதரிகளே, எமக்கு கபருடைய நம்பிக்கை இல்லை என்றால் மௌத்துக்கு பின்னால நாங்க ஒவ்வொருவரும் கபரில் கொண்டு சென்று அடக்கம் செய்யப்படுவோம். அது கபருடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இது யதலக்கல் முதலக்கியான் அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத். எங்கட வலது புறத்திலும் இடது புறத்திலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் மலக்குமார்கள் அவதானித்துக் கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு மக்களை பயமுறுத்தாட்ட ஒவ்வொரு இடத்திலையும் சிசிசி கேமரா போட்டி, சிசிடிவி கேமரா போட்டி. ஏன்? எல்லாரையும் கண்காணிக்கணும். யாரு திருடவாரா, யாரு தொலைவாரா, பள்ளிக்கு கூட போடணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நாம் பிறந்ததிலே இருந்து எங்களை கண்காணித்துக் கொண்ட ரகாபா ரப்பானியா, இறைவனுடைய அவதானம் கண்காணிப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. நாளைய கியாமத்தில் கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு சூர் ஊதப்பட்டு முழு உலகமும் அழிக்கப்படும். இரண்டாம் சூர் ஊதப்பட்டு ஒவ்வொருவரும் மஹ்ஷருக்கு கொண்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த செயலின் காரணமாக பயந்து ஓடுவான். அந்த நேரத்திலும் அல்லாஹ் விடமாட்டார். ஒவ்வொரு மனிதனையும் சாயிகுன் வ ஷஹீத், அவனை கொண்டு வாரத்துக்கு ஒரு மலக்கு, ஒவ்வொருவருக்கு ஒரு மலக்கு, ஓட முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து கொண்டு வைக்கப்படும். யாருக்கும் எதையும் மறுக்கேலா. வ ஷஹீத், அல்லாஹ் இன்னொரு மலக்கை சாட்சியாக வைத்திருப்பார். அந்த மலக்கும் சொல்வார், என்னிடம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது, எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகி இருக்குது, யாருக்கும் தப்பவே முடியாது. இந்த கைப், இந்த மறைவானவற்றை நம்பவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன புத்திமதிகள் சொன்னாலும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எவ்வளவு சொன்னாலும் அவர்களுக்கு எந்த பயனும் கொடுக்காது. கண்ணியமான சகோதரிகளே, யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொள்ளோனும் ஒவ்வொரு மூமினும். வயுகீமூன ஸலா, நாங்க இதெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான வசீலா, அதற்கான அடையாளம்
தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். எங்கட நேரம், எங்கட ஓய்வு நாங்க தொழுகைக்காக வர வேண்டும். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் சம்பாதித்த செல்வம் தான், ஆனால் இதை எமக்கு தந்தது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். நல்லவைகளுக்கு செலவழிக்கணும். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சூரத்துல் பக்ராவுடைய 3 வசனங்களில் மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹ் கூறுகிறார். குர்ஆனை ஈமான் கொள்ளணும். குர்ஆனை மட்டுமல்ல, நபிக்கு முன்னால் அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்ளணும். இதுதான் முதலாவது நிபந்தனை. கண்ணியமான சகோதரிகளே, தொடர்ந்து அல்லாஹ் 2 வசனங்களில் காஃபிர்களை பற்றி கூறுகிறார். அல்லாஹ்வை நிராகரிக்கின்றவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் எந்த சட்டங்களையும் கூறவில்லை. அவங்க இஸ்லாத்துக்கு வரும், அதுதான் விரும்பினார். லா இக்ரா ஃபித்தீன், இஸ்லாத்துல நாங்க யாரையும் வற்புறுத்தி, யாரையும் நிர்பந்திச்சு, யாரையும் நாங்க கஷ்டப்படுத்தி இஸ்லாத்துக்கு வர சொல்றது கிடையாது. விரும்பினால் இஸ்லாத்தை விளங்கி படிச்சு அவர்கள் வரலாம். கண்ணியமான சகோதரர்களே, 3வது அல்லாஹ் 13 வசனத்துல முனாஃபிக்குகளை பத்தி சொல்றார். 3 சாரார பத்தி அல்லாஹ் சொல்றார். மூமின்கள், காஃபிர்கள், அதே போன்று முனாஃபிக்குகள். 3 வகையான மனிதர்களை அல்லாஹ் கூறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு பலதத்தின் ஃபியா அர்பஅத்துன், எந்த ஊர்ல 4 மக்கள் வாழ்கிறார்களோ அந்த மக்கள் இருக்கிற ஊர்ல அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய வேதனைகள் அவர்களுக்கு வராது. ஒரு ஊர் முன்மாதிரியாக இருந்தால் அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வராது. முதலாவது சொல்றாங்க, இமாமுன் ஆதிலுன் லா யظلم, அநியாயம் செய்யாத ஆட்சியாளர். இன்றைக்கு எங்கட காலத்துல நீதமான அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள் எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வராது. முதலாவது அந்த ஊரை வழிநடத்துகின்றவர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள், அவர்கள் ஒரு அமானிதத்தை சுமந்தவர்கள். நாளை மறுமையில் இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். கண்ணியமானவர்களே, அவர்கள் நீதமானவர்களாக இருக்க வேண்டும். 2வது ஆலிமுன் அலா சபீலில் ஹுதா, நேர்வழி காட்டுகின்ற ஆலிம்கள். அந்த ஊருக்கு மக்களுக்கு தேவையான புத்திமதிகளை, மக்களை ஆகிரத்தோடு சம்பந்தப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஆலிம்கள் அந்த ஊரில் இருக்க வேண்டும். 3வது சொல்கிறார்கள், மஷாயிஹுன், ஒரு ஊர்ல உள்ள மூத்தவர்கள், துறை சார்ந்தவர்கள், இந்த ஊரிலே நீண்ட காலம் முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அந்த ஊர்ல உள்ள மூத்தவர்கள் நன்மையை சொல்லிக் கொடுக்கணும், பாவங்களை தடுக்கணும், நல்ல கல்வி சூழலை உருவாக்கணும். وَيُحَرِّضُهُمْ عَلَى طَلَبَةِ الْعِلْمِ وَالْقُرْآنِ, குர்ஆன் ஓதக்கூடிய, குர்ஆனை விளங்கக்கூடிய நல்ல கல்வி சூழலை உருவாக்குவதற்கு பாடுபடுவார்கள். இப்படியான மூத்தவர்கள் எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ, மூத்தவர்கள் என்று சொன்னால் நீண்ட அனுபவம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்கின்றவர்கள், நரையை சுமந்தவர்கள், மௌத்தை பற்றி அதிகம் நினைக்கின்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஊர்ல ஒரு பாவம் நடக்கும் போது, ஊர்ல ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அவர்கள் இரக்கத்தோட அந்த பாவங்களை தடுக்கும். இப்படிப்பட்ட மூத்தவர்கள். 3வது வனிசாஉம் மஸ்தூராத்,
நல்ல பேணுதலான தன்னை மறைத்து வாழுகின்ற பெண்கள் ஜாஹிலியா காலத்தில் தனது அலங்காரங்களை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டித் திரிந்ததை போன்று காட்டித் திரியாத அல்லாஹ்வை பயந்த நல்ல பெண்கள் எந்த ஊரில் இருக்கிறார்களோ இப்படியான ஊர் அல்லாஹ்வுடைய சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்படும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார். கண்ணியமான சகோதரிகளே, இன்று நாங்க ஒரு முஸ்லிம் கிராமம், முன்மாதிரியான கிராமமாக இருக்க வேண்டியவர்கள். இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தோடு வாழுகின்ற நாம் ஏனைய சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கின்றவர்கள். கண்ணியமான சகோதரிகளே, சில மனிதர்கள் சில பாவங்களை செய்வார்கள், ரகசியமாக செய்வார்கள். அந்த பாவத்தின் கெடுதி அவனை மாத்திரம் அடையும், அவனுக்கு மாத்திரம் கிடைக்கும். ஏன் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு ஒரு வீட்டில் யாருக்கும் தெரியாம ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் அந்த பாவத்துக்கான பலன், அந்த கெடுதி அவனை மட்டும் கிடைக்கும். ஆனால் யார் ஒரு பாவத்தை பகிரங்கமாக செய்யப்பட்டு அந்த பாவம் தடுக்கப்படவில்லையோ அந்த ஊர்ல எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சோதனை வரும். ஏன் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, இன்று நாம் கவலையான ஒரு செய்தி, முஸ்லிம்கள் செறிந்து வாழுகின்ற 17 மஸ்ஜிதுகள், 5க்கும் மேற்பட்ட மதரசாக்கள், குர்ஆன் மதரசாக்கள், பாடசாலைகள், புத்திஜீவிகள், இவ்வளவு நிறைந்த ஊர்கள்ல பாவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பது என்பது நாங்க எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். கண்ணியமான சகோதரிகளே, இன்றைக்கு என்ன சொல்றாங்க? அவங்க செஞ்சாங்க, நீங்க தடுக்கல, நாங்க செய்ய போக்கல மட்டும் தடுக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது எங்களோட ஒவ்வொருவருடைய கடமை. அதனுடைய 3 நிலைகள் இருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் 3 நிலைகள் இருக்கிறது. முதலாவது நிலை, யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, யார் சொல்வதை கேட்கின்றார்களோ அவர்கள் கரத்தால் தடுக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி அவ்வாறான ஒரு இடத்துல ஒரு பாவம் பகிரங்கமாக நடக்கும் பொழுது அதை அந்த ஆட்சியில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதை அவர்கள் தடுப்பார்கள். இது முதலாவது நிலை. இரண்டாவது, தன்னுடைய நாவினால், தன்னுடைய பயானின் மூலமாக, தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது முறையாக அவர்களுக்கு நாவினால் சொல்லி அந்த பாவத்தை தடுக்க வேண்டும். இது இரண்டாவது நிலை. மூணாவது, அந்த பாவத்தை உள்ளத்தால் வெறுக்கணும். எங்களால தடுக்க முடியல, எங்களால சொல்ல முடியல, ஆனால் இது அல்லாஹ் விரும்பாத ஒரு பாவம், இது அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியாத ஒரு பாவம். பெண்களை கொண்டு வந்து ஆடவர்களுக்கு முன்னால் இசைகளை போட்டுக்கொண்டு அவர்களை நடக்க வைத்து இப்படியான செயல்கள் பகிரங்கமாக நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, எங்களிடம் காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், நாங்க நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறோம் என்பது நாங்க பாவம் செய்வதற்கு லைசன் அல்ல, நாங்க செய்யக்கூடிய பாவத்துக்கு அங்கீகாரம் அல்ல. கண்ணியமான சகோதரிகளே, நீங்க செலவழிக்கிற காசு அல்லாஹ் உங்களுக்கு தந்தது, எனவே அவைகள் முறையாக செலவழிக்கப்பட வேண்டும். நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியை கூட வைக்க முடியாது. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், இத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. உங்களோட ஒரு சாரார் செய்கின்ற பாவம், ஆனா அந்த பாவத்தால் வரக்கூடிய சோதனை எல்லோருக்கும் வருகின்ற அந்த சோதனையை பயந்துகோங்க. ஒரு சிலர் செய்வார்கள். கண்ணியமான சகோதரிகளே, அவர்கள் செய்கின்ற பாவத்தை நாம் தடுக்காத போது
அல்லாஹ் அனைவருக்கும் அந்த சோதனையை இறக்குவான். அந்த நேரத்தில் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள். பிலால் இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பாவம் இதா உஃபியத் மறைவாக நடந்தால் அவரை மட்டும் பாதிக்கும். ஆனால் அந்த பாவம் பகிரங்கப்படுத்தப்பட்டு அது தடுக்கப்படவில்லை என்றால் எல்லோரும் அந்த தண்டனைக்கு உள்ளாகுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபன், என்ற உம்மத்துல எல்லாரையும் அல்லாஹ் மன்னிப்பார். சிலர் இருக்கிறாங்க அல் முஜாஹிரீன், செய்த பாவங்களை வெளியே சொல்லி திரிவார்கள், பாவத்தை வச்சு பெருமை அடிப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, சில நேரத்தில் கேட்கலாம், எங்கட வரையறை என்ன? நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் எங்கட வரையறைகள் என்ன? யாருக்கு பிரயோசனம்? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, யார் அல்லாவை பயந்து வாழ்கிறார்களோ, யார் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆகிரத்தை பற்றிய பயம் இருக்கும். அவர்கள் பாவங்களை தவிர்ந்து கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத முன்மாதிரிகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ் தடுத்த ஒரு பாவத்தை செய்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எந்த சாட்சியும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா இவங்களோட உள்ளத்துல அல்லாஹ்ட பயம் இருக்குது, அல்லாஹ்ட அச்சம் இருக்குது. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, யா அல்லாஹ் என்ன தூய்மைப்படுத்துங்க, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாரையும் பற்றி நல்ல எண்ணம் சொன்னாங்க. இவருக்கு பைத்தியம், அபி ஜுனூன், இவருக்கு பைத்தியமா? சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ். அஷரிபல் ஹம்ர், இவர் மதுசாராயம் குடித்திருக்கிறாரா, போதையில உளர்றாரா? இல்ல. சொன்னாங்க, நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்க, இல்ல நீங்க இப்படி செஞ்சிருப்பீங்க, நீங்க இந்த பாவம் செய்யக்கூடியவர் அல்ல. ஆனா மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இந்த உலகத்துல நாங்க தப்பலாம், இந்த உலகத்துல எங்கட பேச்சு திறமையால, எங்கட பண பலத்தால, எங்கட அதிகார பலத்தால எங்களுக்கு இந்த உலகத்துல தப்பிடலாம். அவங்க நினைச்சாங்க, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் நிக்கணும். இல்லையா ரசூலல்லாஹ், நான் இந்த பாவம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருடைய ஹத்த நிறைவேற்றுங்க. ஒரு குழி தோண்டப்பட்டு அவருடைய அந்த ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் ஓடுகிறார்கள். சஹாபாக்கள் அந்த தௌபாவை பெற்றுக் கொள்கிறார்கள். கற்பனை பண்ண முடியாத விஷயம். இன்றைக்கு நாங்க ஒவ்வொருவரும் எங்கட இமேஜை பாதுகாக்க, எங்கட கௌரவத்தை பாதுகாக்க எதையும் செய்வோம். சஹாபாக்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை சம்பாதிக்காம, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை சம்பாதிக்காம உலகத்துல என்ன நல்ல பெயர் எடுத்தும் எந்த பலனும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, ஆதாரம் யாரும் கேட்கல, அவர்களே ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்கு தௌபாவை பெற்றுக் கொள்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, தபூக்குடைய சந்தர்ப்பம் ஒரு கடினமான சந்தர்ப்பம். முனாஃபிக்குகள் இருந்தார்கள். இவங்களுக்கு 4 பிரச்சனை. முதலாவது அஸ்ஸைஃப் ஷதீத், கடுமையான சூடு, கடுமையான சூடான காலம். அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்ய தயார் இல்லை. ரெண்டாவது பார்த்தாங்க, மதீனால பேரித்த பழங்கள் பூத்து குலுங்குகின்ற சீசன். இவ்வளவு காலம் துனியால முயற்சி செஞ்சு அவங்களோட அறுவடை காலம். இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, மிக நீண்ட தூர பிரயாணம், அஸ்ஸஃபர் தவீல். நாலாவது அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு போக முடியாததுக்கு காரணம், கண்ணியமான சகோதரர்களே, கடுமையான சூடு, நீண்ட பிரயாணம், மிகவும் பூர்த்தியான இவ்வாறான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில அந்த கட்டளைகளை நிறைவேற்றாமல் அவர்கள் தவிர்ந்து கொள்கிறார்கள். சூடு, சீசன், பிரயாணம், தூரம், எதிரிகள் மிக பயங்கரமானவர்கள்.
ரோமர்கள். இதுக்கு முன்னால ஜசீராவுக்குள்ளதான். இப்ப ரோமர்களோட யுத்தம். எதிரிகள் மிக கடினமானவர்கள். இந்த நேரத்தில் இவங்க பார்த்தாங்க, இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளலாம், போகல. யுத்தம் முடிஞ்சு ரசூல்லா வாராங்க. இதுதான் நாங்க பெற வேண்டிய படிப்பின. யுத்தம் முடிஞ்சு வாராங்க, ரசூல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொரு முனாஃபிக்கும் வந்து ஒவ்வொரு காரணங்களை சொல்லி தப்பித்து விடுகிறார்கள். ரசூல்லா எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறாங்க. ரசூல்லாக்கு தெரியும் முனாஃபிக்குகள் யாருன்னு தெரியும். ரசூலுல்லாவுக்கு தெரிந்தும் அவர்களை தண்டிக்கல் தெரியும். உள்ளத்துல ஈமான் இல்ல. ஈமான் இல்லாதவர்களை தண்டிக்க முடியாது. பேசிக்கொள்ளுவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆட்களையே கொலை செய்து விடுகிறார். ஏன்? வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது முஸ்லிம்களை போன்று, ஆனா உண்மையில் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் முனாஃபிக்குகள். அவர்களை தண்டிக்கலாம், அவர்களுக்கு சட்டங்களை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போங்க, தண்டிக்கல். ஈமான் இல்லாதவர்களை தண்டிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்களை தண்டிக்க முடியாது. அவங்கள்ட்ட போய் ஒன்று சொல்ல முடியாது. கண்ணியமான சகோதரி, அவ்வாறான ஒரு காலம். இப்ப வாராங்க உண்மையான மோமின் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் யுத்தத்துக்கு போகல, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றல. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த காரணமும் இல்லை, சீசன் உலகத்துல இப்ப மாதிரி நான் செழிப்பா எப்பவும் இருக்கல்ல, அதனால போகல யா ரசூலல்லாஹ், தவறு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ் கிட்ட எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க. ரசூல்லா பேசல. ரசூல்லா ஒன்றும் பேசல, நிதானமான, தண்டிக்கல்ல, ஒன்றும் சொல்லல. அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை இருந்தாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு புத்தி இல்லையா? எவ்வளவு பேர் ஏதாவது பொய்யெல்லாம் சொல்லி தப்பிட்டாங்க, உங்களுக்கு ஏன் ஏலா? சொன்னாங்க, இங்க தப்பலாம், இங்க தப்பலாம் பொய் சொல்லி, ஆகிரத்தில் எப்படி தப்புறது? ரசூலுல்லாஹ் தண்டிச்சாங்க. 50 நாள் சொன்னாங்க, லா யுகல்லிமு மஹத், யாரும் இவங்களோட பேசக்கூடாது. வலா யுஸல்லிமு அலைஹிம், யாரும் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது. சொன்னாங்க, மனைவிமார்கள் கூட அவங்கள விட்டு பிரிஞ்சிரும். 50 நாள் ரசூலுல்லாஹ் தண்டிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இந்த உலகமே, இவ்வளவு விசாலமான உலகம் எனக்கு நெருக்கடியானது போல உணர்வு, என்னால தாங்கலாம். ஏன்? மூமின்கள். அவங்களுக்கு குர்ஆன் ஆயத்தை ஓதும் பொழுது இசை ஹராம், பெண்களை கொண்டு வந்து இப்படி நீங்க நடக்க விடுறீங்களே, இப்படியான ஒரு பாவத்தை பகிரங்கப்படுத்துறீங்களே, என்ன தைரியம்? மௌத் இல்லையா? மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இல்லையா? குர்ஆன் அவங்க கேட்டில்லையா? நல்ல விடயங்கள் அவங்களோட காதுல விளங்கில்லையா? இதெல்லாம் ஹராம் என்று தெரியாதா? கண்ணியமான சகோதரிகளே, இன்னொரு சாருக்கு கோபம், நாங்க செய்ய போக்கல தடுத்தீங்க, ஜம்மித்துலமா எங்க, நிர்வாகிகள் எங்க? கண்ணியமான சகோதரிகளே, ஜம்மித்துலமாவாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம், ஆலிம்களாக இருக்கலாம், எங்களுக்கு கைட் பண்ண மட்டும்தான் இயலும், எங்களுக்கு வழிகாட்ட மட்டும்தான் முடியும், இது மார்க்க தெளிவை சொல்லத்தான் முடியும். கண்ணியமான சகோதரிகளே, ஒரு சோதனையான காலம் இன்றைக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு ஊர்ல ஒரு பாவம் நடக்கும் பொழுது நாங்க அவங்கள தடுக்கிறது அவங்களோட மேலுள்ள கோபத்தில் அல்ல, அவங்களோட மேலுள்ள இரக்கத்தில். யாரையும் குற்றவாளி ஆக்குறதல்ல உலமாக்களுடைய பணி, யாரையும் நரகத்துக்கு அனுப்புறதல்ல உலமாக்களுடைய பணி, எல்லாரையும் வழிகேடு என்று சொல்றதல்ல உலமாக்களுடைய பணி. அவங்களோட இரக்கமாக, அவங்களோட அன்பாக அதைத்தான் சொல்றோம். யாரையும் தண்டிக்க வேண்டிய தேவை கிடையாது, யாரையும் இழிவுபடுத்த வேண்டிய தேவை ஆலிம்களுக்கோ நிர்வாகத்துக்கோ உலமாக்களுக்கோ கிடையாது. கண்ணியமான சகோதரிகளே, உண்ட பாவத்தை பாவம் சொல்றோம், எங்கட இஷ்டப்படி அல்ல, குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு சிலர் பலரும் விமர்சிக்கிறாங்க, MMDA ஆக இருக்கலாம், சிலர் சொல்றாங்க
உலமாக்கள் தடை அல்ல, குர்ஆனை நாங்க சொல்றோம். குர்ஆன்ல இல்லாததை உலமாக்களுக்கு சொல்ல முடியாது, குர்ஆனுக்கு வெளியே போக முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஒரு முன்மாதிரியான ஊரை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நாங்க அல்லாஹ் எங்களுக்கு தந்த வழிகாட்டல்களை பேணி நடக்கணும், ஒருவர் இன்னொருவரை மன்னிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, எங்கள் எல்லாருடைய நோக்கம் அல்லாஹ்வை அடைவது, அல்லாஹ்வுடைய அருளை அடைவது. அதற்காகத்தான் இபாதத், அதற்காகத்தான் சமூக பணிகள், அதற்காகத்தான் தாவா. இதெல்லாம் அல்லாஹ்வை அடைகிறதுக்கு. துன்யாவுடைய நோக்கம் அல்ல. யாரையும் கோபிக்கோணும், யாரையும் நோவிக்கோணும், யாரையும் இழிவுபடுத்தணும் என்பதல்ல நோக்கம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இவைகளை விளங்கி மஷூராவோட, கண்ணியமான சகோதரர்களே, ஆலோசனைகளோட நிர்வாகிகள், சமூக தலைவர்கள், உலமாக்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது. நாளை மறுமையில் மிக நீண்ட கேள்விகள் இருக்குது. அவங்களும் அவங்களோட பொறுப்புகளை விட்டு ஓட முடியாது. சமூகத்துடைய விமர்சனத்தை அஞ்சி விட்டுட்டு ஓட முடியாது. இந்த சமூகத்தோடு தான் பயணிக்கணும். அவர்கள் ஏசினாலும், அவர்கள் விமர்சித்தாலும், அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னாலும் சமூகத்தை விட்டு ஓடி ஒளிய முடியாது. மிகப்பெரிய அமானிதத்தை சுமந்தவர்கள் மக்கள், அப்பாவிகள் அறியாத நேரத்தில் இவ்வாறு செய்து விடுவார்கள். எனவே அவர்களை விட்டு செல்ல முடியாது. அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆசிரியர்கள், துறை சார்ந்தவர்கள், செல்வந்தர்கள், அதே போன்று எமது ஊரிலே இருக்கின்ற தாய்மார்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து என்னென்ன விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லி இருக்கிறானோ அந்த கட்டளைகளை எடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய சாலிஹான மக்களாக வாழ வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் யாரின் பெற்றோர்கள் கபறுகளில் வாழ்கிறார்களோ அவருடைய கபறுகளை சுவன பூங்காவாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ தாய் தந்தையர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் சமூகத்தை ஒரு முன்மாதிரியான, நீ விரும்பக்கூடிய ஒரு சிறந்த சமூகமாக ஆக்கி அருள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.